அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய கேள்வி என்னவென்றால், ஒரு சகோதரர் அவருடைய பெயர் குறிப்பிடாமல் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது, இஸ்லாத்தின் பார்வையில் நண்பர்களை உயிர் நண்பர்கள் என்று அழைக்கலாமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். இதற்கு ஒரே வரியில் பதில் சொல்வதாக இருந்தால், அழைக்கலாம். அதுல மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஒருவரை அவர் மீது உண்டான அந்த அன்பின் காரணமாக அதை வார்த்தையில சொல்றோம், நீ தான் என்னுடைய உயிர் நண்பர் என்று அவர் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடாக வார்த்தையில வெளிப்படுத்துவதுதான் உயிர் நண்பர் என்று அர்த்தம். இதை ஒரு பெரிய பாரதூரமான வார்த்தை என்பது போல இன்றைய அறிஞர்கள் மத்தியில சில சொற்ப அறிஞர்கள் இந்த மாதிரியான கருத்தை சொல்வார்கள். அதுக்கு தடை என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் சொல்ல மாட்டாங்க. உயிர் நண்பரை சொல்லக்கூடாது என்ற ஒரு வாதத்தை வைத்து அதற்கு ஒரு வசனத்தையும் உதாரணமாக சொல்லி, ஒரு ஹதீஸையும் உதாரணமாக சொல்லி சொல்வார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இது குர்ஆனுடைய வசனம். அதாவது இந்த நபி மூமின்களுடைய உயிருக்கும் மேலான முன்னுரிமை பெற்றவர் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் தான் உயிருக்கும் மேலானவங்க. அதனால மற்றவர்களை நம்ம உயிர் நண்பர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். இதுல அதுல உயிர் என்றுதான் வந்திருக்குது. அதனால என்னமோ நபிய மற்றவர்களுக்கு கீழே வைத்தது போல ஒரு பாரதூரமான வார்த்தை என்பதாக இந்த உயிர் நண்பரை பற்றி சொல்வார்கள். இது ஒரு தவறான கருத்து. அப்போ நாம நம்முடைய நண்பர்களை உயிர் நண்பர் என்று சொல்லலாமா என்று கேட்டால், அதுல மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை முதல் பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன, இப்ப நண்பர்களை உயிர் நண்பர்கள் என்று சொல்றோம். அது காரணம் என்ன, அவர்கள் மீது வைத்த அன்பின் காரணமாக. ஆனால் இந்த நண்பர்கள்ட்ட என்ன இருக்கணுமோ என்ன இருக்கக்கூடாதோ அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைக்கு இருக்குதா என்று பார்த்தா கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சில அறிவுரைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதர் தன் நண்பனின் மார்க்கத்தில் தான் இருக்கிறார். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய நட்பை தேர்வு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப நாம பழகக்கூடிய இந்த நட்பை பொறுத்தவரையில அவர்கள் எந்த வழியில் இருக்காங்களோ அதை போலதான் நம்மளும் இருப்போம். நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களாக இருப்போம், கெட்டவர்களாக இருந்தால் கெட்டவர்களாக இருப்போம். அப்போ அந்த பழக்கத்தில் கூட பிரபலியமாக ஒரு பழமொழி சொல்வார்கள், உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்பதாக சொல்வார்கள். ஏன்னா அதான் உண்மை. இன்னைக்கு பழக்கத்தில் தான் ஒருவன் நல்லவனாக இருக்கலாம், அவன் கூட இருக்கிற ஒரு கெட்ட மனிதனால இவரும் கெட்டவராக போயிடுவார். ஒருவர் நல்லவராக இருந்தால் அவர் கூட இருக்கிற ஒருவரால இவரும் நல்லவராக மாறிவிடுவார். அப்ப நட்பின் மூலமாக நல்லவராக மாறுவதும், நட்பின் மூலமாக ஒரு நல்லவர் தீயவராக மாறுவதும் மிக முக்கியமான உறவாக இந்த நட்பு உறவு இருக்குது. அப்ப இந்த நட்பு உறவுல நம்ம பேண வேண்டியது என்ன, பேணக்கூடாதது என்ன என்பதை சரியாக புரிந்து, இந்த உயிர் நண்பர் என்றால் என்ன அர்த்தம், மறுமை நாள் வரைக்கும் இந்த நட்பு நீடிக்க வேண்டும் என்பதுதான் உயிர் நண்பனுடைய பொருளை. அப்போ இன்றைக்கு அந்த அடிப்படையில் இருக்கிறோமா என்பதை சிந்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மறுமை நாளின் போது அல்லாஹ் விசாரணைக்காக மக்களை நிப்பாட்டுவான். அந்த நேரம் என்பது சூரியன் மிக அருகாமையில இருக்கும், 1 மைல் தொலைவுல இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்தில் நிழலை 9 பேருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த நிழல்ல இருக்கக்கூடிய 9 பேர்ல ஒரு 2 பேர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நேசித்து பிரிஞ்சவங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
ரஜுலானி தஹாப்மா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொண்டு வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தவர்கள். அப்ப அல்லாஹ்வுக்காக ஒரு நட்பு வைக்கிறோம் என்றால் அது மறுமையை நோக்கி மறுமை நம்பிக்கையோடு உலகத்தில் நண்பர்களாக பழகணும். தொழுதால், மற்ற திக்கர் செய்தால், குர்ஆன் ஓதினால், பாவ மன்னிப்பு தேடினால், மற்ற நன்மையான காரியம் செய்தால், தர்மம் செய்தால், இத்தகைய நண்பரோடு நம்ம பழகும் போதுதான் மறுமை வரைக்கும் அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதே போல அவர் ஒரு தீமையை செய்யும் போது அதை முடிந்த அளவுக்கு தடுக்கணும், மீறியும் செய்யும் போது நம்மை மறுமையில அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடக்கூடாது என்றால் இந்த நட்பை நான் அல்லாஹ்வுக்காகவே பிரிகிறேன் என்று பிரிந்து விட வேண்டும். இத்தகைய நட்பு தான் உயிர் நட்பு என்று அர்த்தம். அல்லாஹ் இதை பற்றி தனியாகவே ஒரு அழைப்பதாக ரசூலா சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் கூப்பிடுவானா, ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, எனக்காகவே நேசம் கொண்ட நட்பு கொண்டவர்கள் எங்கே என்று அழைப்பானாம். அழைத்து சொல்வானாம், அல் யௌம உலில்லுகும் ஃபீலில்லி, என்னுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத இந்த நாளில் அவர்களுக்கு நான் என்னுடைய நிழலை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சிறப்பித்து அழைப்பதாக ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க காரியம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அல்லாஹ்வுக்காகவே நட்பு வைத்து வாழ்ந்தாங்களே, மறுமையை இலக்காக கொண்டு நன்மைக்காகவே ஒருவருக்கொருவர் நட்பு கொண்டு உயிர் நட்பு, இதுக்கு பேர் தான் உயிர் நட்பு என்று அர்த்தம். என்னமோ ஒரு கெட்டதுல ஒன்னா சேர்ந்து போறது, ஊர் ஒன்னா சுத்துறது, ஊர்ல பைக்கில் ஒன்னா சுத்துறது, ஒன்னா கடைக்கு போறது, இது உயிர் நட்பு கிடையாது. இப்படி இருக்கலாம், ஆனால் இதுக்கு பேர் உயிர் நட்பு கிடையாது. எப்படி இருக்கணும்? இஸ்லாத்திற்காகவே வாழக்கூடிய ஒரு நட்பாக இருக்கணும். ஒரு தீமையை செய்யும் போது அதை முடிந்த அளவுக்கு தடுக்கணும், மீறி செய்தால் பிரியக்கூடிய நிலையில இருக்கணும். மார்க்கம் அதைத்தான் சொல்லுது. நட்பு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நண்பர்கள் வழியில தான் நீங்க இருக்குங்கன்னு ரசூலா சொல்லும்போது அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் என்பதை விளங்குதா இல்லையா? ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நல்ல நண்பர்களுக்கும் தீய நண்பர்களுக்கும் உதாரணம், நல்ல நண்பர் கஸ்தூரி வைத்திருப்பவனை போல, தீய நண்பன் கொல்லனின் உலையை போலன்னு சொல்றாங்க. கஸ்தூரி என்றால் ஒரு அத்தர்னு வச்சுக்கிறேங்க, ஒரு நறுமணம். அந்த அத்தர் விற்கிறவங்க கூட இருக்கிறது அது நல்ல நட்புக்கு உதாரணமா. அப்ப அவன் கூட இருக்கிறதுனால ஒண்ணு அத்தரை காசு கொடுத்து வாங்கலாம், அல்லது அன்பளிப்பா வாங்கலாம். ரெண்டுமே இல்லாட்டாலும் அந்த நறுமணமாவது இவருக்கு கிடைக்கும். ஆனா கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லனின் உலை, அதாவது நெருப்பு, இரும்ப நெருப்பால பத்த வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பவனோடையான் அவன் கூட இருந்து நெருப்பு அவனாலும் எரிஞ்சிரும், அல்லது விலகி அவன் கூட இருந்ததுக்காக அந்த நெருப்பு வாடை கூட, புகை வாடை கூட இவன் கூட ஒட்டிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் கவனிச்சு நல்ல நண்பர்களை நம்ம தேர்வு செய்வதுதான் உயிர் நட்பு என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில உலகத்துல ஒருவருக்கொருவர் நல்ல விஷயத்துல உதவி கொள்ளணும். ரசூல்லா சொல்றாங்க, அல் முஸ்லிமு அஃபுல் முஸ்லிம் லா எலிலுமுஹு வலா யுஸ்லிமுஹு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவன் அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான், அநியாயம் இழைக்கப்படவும் மாட்டான், இழைக்க விடவும் படவும் மாட்டான் என்பதாக ரசூல்லா நிறைய செய்திகள்ல சொல்றாங்க. அந்த அடிப்படையில நம்முடைய நட்பு வட்டத்தை அல்லாஹ்வுக்காக மறுமையில சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வழியாக இந்த நண்பர்களை தேர்வு செய்து நாம உலகத்துல வாழ்ந்தோமையானால் நமக்கு உலகத்திலும் ஒரு நிம்மதியான நட்பு கிடைத்தது போல மறுமையிலும் சொர்க்கம் வரைக்கும் வரக்கூடிய நட்பாக அந்த நட்பு உறவு நீடிக்கும் என்பதை உங்களுக்கு கூடுதல் தகவலாக கூறிக்கொண்டு இந்த விளக்கத்தை உங்களுக்கு பதிலாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.